ஹாய் யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் வர்ஸ், இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பதவிக்கான காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம். சரிங்களா, இது ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது. இது ஆல்ரெடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 7ஆம் தேதியே வந்துருச்சு. இப்போ என்ன இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய ஒட்டுமொத்த ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. அதாவது ஸ்டார்டிங் சேலரி தான் உங்களுக்கு 15,000 ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக 16,200 ரூபாயிலிருந்து 51,500 ரூபாய் என்ற விகிதத்தில் சம்பள ஏற்ற முறை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 போஸ்டிங். அடுத்தது அறிக்கை நாள் 7ஆம் தேதி 7/3/2019 அன்னைக்கு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான ஆர்டர் இப்போதான் வந்திருக்கு. 22/3/2013 முதல் 22/4/2013 வரை இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம். சரிங்களா, அடுத்தது செலான் மூலம் 24/4/2019க்குள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர் சர்வீஸ் பேங்க், இந்த 3 பேங்க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்தேர்வு ஒன்று. இதற்கான பின்னர் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது உடற்தகுதி தேர்வு சொன்னோன்னே அப்படி பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. கம்பம் ஏற தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. சரிங்களா, அடுத்தது எழுத்து தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்டான போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஓரலாக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது நீங்கள் கண்டிப்பாக 8th வரைக்கும், ஏன்னு கேட்டால் 5ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் கிளாஸ்க்கு இப்போ போட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 5ஆவது படித்தவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, பிஇ படித்தவங்களே கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும் போது 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. சரிங்களா, அது கூட கம்பேர் பண்ணும்போது 15,000 சொல்றது பெரிய விஷயம். அதனால எல்லாருமே இதுக்காக போடுவாங்க. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தா போதும். உள்ள இருந்து அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. காமனாக ஓரளவு உங்களுக்கு கண்டிப்பாக 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருந்து ஓரளவு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஏஜ் லிமிட், வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 18 முதல் 40 வயது வரைக்கும். அடுத்தது பிசி, எம்பிசி, பிசிஎம் முஸ்லீம் 18 முதல் 37 வரைக்கும் இவங்களுக்கு ஏஜ் லிமிட். அடுத்தது அதர்ஸ், இதில் ஓசி எல்லாரும் அடங்கிடுவாங்க. 18 முதல் 35 வயது வரை. அடுத்தது கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி. மேலும் விவரங்களுக்கு இணையதளத்துடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம், எஜுகேஷன் தான் இப்போ முக்கியம். சரிங்களா, எல்லாமே போட்டின்னு சொல்லும் போது எல்லாமே போட்டி தான். ஓகேங்களா, ஏன்னு கேட்டால் இவங்க இப்போ 5ஆவது தானே அப்படின்னு எஜுகேஷன், அதனால கொஷின் உங்களுக்கு ரொம்ப அப்படியே இதுவாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் 10th வரைக்கும் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா போதும். சரிங்களா, தமிழுக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் மேக்ஸ் ரொம்ப ஈஸியானது தான் எடுப்பாங்க. சரிங்களா, தமிழ் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறது, இந்த வேலைக்கெலாம் கண்டிப்பாக நாங்கள் அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா, வேலைன்னு சொல்லும்போது எல்லாமே வேலை தான். சரிங்களா, இப்போ நம்ம கம்பெனியில் எடுத்துட்டா எவ்வளோ வேலை உங்களுக்கு தெரியும். டைம் ஷிஃப்ட் பிரகாரம் ஷிஃப்டே முடிஞ்சாலும் சரி, திருப்பி உடனே உங்களை அடுத்தது கூப்பிடுவாங்க, வாங்க இன்னைக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் தான் ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சும்மா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஒரு லக் இருக்கலாம். என்னுடைய சஜஷன் அதுதான். இந்த வேலைக்கெலாம் நாங்கள் போகணுமான்னு சொல்கிறத விட இந்த வேலைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முதல்ல உங்களால் பாஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணி பாருங்கள். அதுக்காகயாச்சும் நீங்கள் போடுங்க. சரிங்களா, ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது மற்ற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.